வியூவர்ஸ், இது திரைச்சாரல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால், ஏபி நாகராஜன் இயக்கி முதல் இடத்தை பிடித்த பிளாக் பஸ்டர் படம் எது அப்படிங்கிற விவரத்தை தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதலில் ஏபி நாகராஜன் இயக்கி 100 நாட்களுக்கு மேலே ஓடிய படங்களை இப்பொழுது பார்ப்போம். 1964 நவராத்திரி 100 நாள் ஓடியது. 1965 திருவிளையாடல் 175 நாள் ஓடியது. 1966 சரஸ்வதி சபதம் 130 நாள் ஓடியது. 1967 கந்தன் கருணை 125 நாள் ஓடியது. 1968 தில்லானா மோகனாம்பாள் 133 நாள் ஓடியது. 1969 வா ராஜாவா 100 நாள் ஓடியது. 1970 திருமலை தென்குமரி 100 நாள் ஓடியது. 1972 அகத்தியர் 100 நாள் ஓடியது. 1973 ராஜராஜ சோழன் 100 நாள் ஓடியது. இந்த 9 படங்களும் ஏபி நாகராஜன் இயக்கி 100 நாட்களுக்கு மேலே ஓடிய படங்களாகும். இவற்றில் மாபெரும் வெற்றி படங்கள் என்று சொல்லும் பொழுது நவராத்திரி, திருவிளையாடல், சரஸ்வதி சபதம், கந்தன் கருணை, தில்லானா மோகனாம்பாள் ஆகிய படங்கள் இடம்பெறுகின்றன. இவை அனைத்துமே சிவாஜி எடுத்த படங்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் ஏபி நாகராஜன் இயக்கிய பிளாக் பஸ்டர் படம் என்று சொல்லும் பொழுது திருவிளையாடல் படமே இடம்பெறுகிறது. திருவிளையாடல் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாகும். சென்னையில் 175 நாட்களும் மதுரையில் 167 நாட்களும் ஓடி சாதனை செய்த படமாகும். மேலும் பக்தி படத்திலேயே அதிகமான நாட்கள் ஓடிய படமும் இதுவே ஆகும். திருவிளையாடல் சாதாரண சமூக படம் போலவே கதையமைப்பு இருக்கும். ஏபி நாகராஜனுக்கு நல்ல லாபம் கிடைத்த படமாகும். எல்லா இடங்களிலும் நன்றாக ஓடி மாபெரும் வெற்றி பெற்ற படமாகும். எனவே ஏபி நாகராஜன் இயக்கி முதல் இடத்தை பிடித்த பிளாக் பஸ்டர் படம் எது என்று சொல்லும் பொழுது திருவிளையாடல் படமே முதலிடம் வகிக்கிறது. சரி வஸ், இந்த கன்னடத்துடன் முடிகிறது. அடுத்த ஒரு அழகு சந்திக்கிறேன். நன்றி.